ஜீவா, நான் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நீ துணியெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துக்காத. எனக்கு நாளைக்கு எப்படி வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று பண்ணலாம், நாளைக்கு போய் ஆற்றுல போய் துவைச்சி போட்டு வந்துடலாம். ஓ சரிங்க மச்சான். மத்தியானத்துக்கு சாப்பாடு கட்டிட்டேன், ஒன்று விடாமல் சாப்பிட்டு போடுங்க. சரி, பார்த்து சூதான மாதிரி நான் போயிட்டு வெள்ளனே வந்துடுறேன். சரி மச்சான். அடடே வனிதா, வா வா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேன். அண்ணன் எங்கே? அண்ணனை பார்க்கலாம் தான் வெள்ளனே கிளம்பி வந்தேன். உங்கள் அண்ணன் இப்போ தான் கிளம்பி போனார் வனிதா, வேலைக்கு போயிட்டு இருக்காரு. சரி உட்காரு வனிதா. பரவாயில்லையே, அண்ணன் வேலைக்கு போகுதா? ஆமாம் போயிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் எது செஞ்சாலும் எனக்காக தான் செய்யும். சாப்பிட்றியா? சாப்பாடும் குழம்பும் இருக்குது, சாப்பிடேன். சாப்பாடும் குழம்பும் இருக்கா? எப்போ செஞ்சீங்க? பழசெல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்காது. நீங்கள் புதுசாக சமைங்க. இந்த பருப்பை கடைஞ்சி பொரியல் வச்சு ரசம் பண்ணி வைங்க. நான் பக்கத்து தோட்டத்து அமைச்சி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வந்து சூடாக சாப்பிட்றேன். கொஞ்சம் வீட்டை சுத்தமாக வச்சுருக்க மாட்டீங்களா? ஏன் வீட்டை இப்படி வச்சுருக்கிறீங்க? எங்கள் அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குது. என்ன, நான் சொன்ன எல்லாத்தையும் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்லாமா? எல்லாம் சமைச்சாச்சு, உட்காரு சாப்பிட்லாம். ஏங்க நீ, உங்களால தான் எங்கள் அண்ணன் பொழப்பே கட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன நீ அவ்வளோ ரோசம் வேண்டி கிடக்குது? அதை பற்றியெல்லாம் இப்போ பேசாதம்மா. இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது சொல்லு? எல்லாம் முடிஞ்சு போன கதை. உங்கள் அண்ணன் இப்போ வர்ற நேரம் ஆயிடுச்சு, அதை பற்றி பேசாதம்மா. நீங்கள் செஞ்ச தப்பை சொன்னால் உங்களுக்கு கோபம் தலைக்கு மேலே வந்துடுமே. ஜீவா, ஜீவா, இந்த வாரு, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வாரு. புக்குளத்துக்கிட்ட வண்டிக்காரன் கொண்டு வந்துருந்தேன், பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அட இதாரு வனிதா, எப்போ கண்ணு வந்த? சரி வா, வந்து குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். உனக்கு கண்ணு இப்போதான் தெரியுதா? அட கண்ணு, நீ உட்காந்துருக்கிறத நான் கவனிக்கலையாத்தா? இதுதான் எங்கள் அண்ணங்கிறது. நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் நீ எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறியா? கூட நான் பார்க்குறேன். அண்ணே ரொம்ப அழகா இருக்குண்ணே, எனக்காக நீ பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறண்ணே. ரொம்ப அருமையாக இருக்குது ஏங்கண்ணே, எனக்கு நல்லா இருக்குல்ல? சரிண்ணே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, மழை இல்லாமல் நீ மாடை வச்சுட்டு நீ என்னென்ன பண்ணுவ? எனக்கு மாடு தேவைப்படுதுண்ணே. அதுவும் இல்லாமல் நீ இப்போ கூலிக்கு தானே போயிட்டுருக்குற, மாட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிற? இப்போ எனக்கு இப்போ மாடு தேவைப்படுது. நாளைக்கு காலையில் நான் வெள்ளனே மாட்டை ஓட்டிட்டு போயிடுவேன். அம்மா, அத்தை வாயில ரயில விட்டுட்டாங்க, கடகடன்னு ஓடிட்டே இருக்கு.